தோழர்களே, வாழ்க்கையில் ஒரு நாள் பாகம் 4 இன்று. இன்னைக்கு கல்லூரிக்கு பேருந்தால் வந்திருந்தேன். சரியான மழை வேற அன்று. நல்ல வேளை நம்ம தோழர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு இந்த இடத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனது தேர்வை நன்றாக எழுதிவிட்டேன். எனது கல்லூரி இன்று மிகவும் வண்ணமயமாக இருந்தது. ஏனென்றால் இன்று ஓணம் பண்டிகை நடைபெற்றது. அதில் ஒரு சில போட்டியும் நடைபெற்றது. நான் இசை நாற்காலியில் கலந்து கொண்டேன். அதில் நான் தோற்றுவிட்டேன் வெற்றிகரமாக. இப்பொழுது கையெழுத்து போட்டி. பாபா நண்பர் ஆழ்ந்த சிந்தனையில் உள்ளார். இவர் நமது காணொலி பார்க்கும் தோழர் மதுரைக்கார நண்பரின் தலைமையில் அணி போட்டிக்கு தயாராகி உள்ளது. இவர்கள் தான் நம் எதிரணியின் தோழர்கள். பின்னர் போட்டியும் ஆரம்பித்து விட்டுள்ளது. நம்ம மதுரைக்கார நண்பர் முழு மூச்சையும் போட்டு இழுத்தார். ஆனால் நாங்கள் தோற்றுவிட்டோம். ஆனாலும் நாங்கள் மீசையில் மண் ஓட்டது போல் திரும்பி வந்தோம். அடுத்து உரியடி போட்டி. நானும் நமது டாப்பர் நண்பரும் உரி அடித்தே திரும்பும் என்று குறிக்கோடு இருந்தோம். பின் கண்ணை கட்டி எனது இப்படி ஒரு சுற்று அப்படி ஒரு சுற்றி என்னை அனுப்பிவிட்டார்கள். நான் ஸ்டார்டிங்கில் நன்றாக தான் வந்தேன். ஆனால் கடைசியில் திக்குமூக்கி திணறி எங்கேயோ போய் முட்டை போயிட்டு மற்ற நேரத்தில் நம்ம ஏம் நண்பரின் மண்டையை பதம் பார்த்திருப்பேன். நல்ல வேலை, எதுவும் நடக்கவில்லை. நான் உரியும் அடிக்கவில்லை. பின்னர் கரண்டியில் எலுமிச்சம்பழம் என்ற போட்டி நடைபெற்றுள்ளது. அதில் நான் நன்றாக விளையாடி கொண்டிருந்தேன். நான் இறுதி போட்டிக்கும் சென்றேன். ஆனால் கடைசியில் தோற்றுவிட்டேன். பழம் நழுவி பாலில் விழாமல் கீழே விழுந்து விட்டது. இப்பொழுது அனைத்து போட்டியும் முடிந்து விட்டது. பின்னர் நாங்கள் எல்லாரும் கிளம்பி வந்தோம். நான் சாப்பிடுவதற்காக வெளியே சென்றேன். ஆனால் அங்கு அடித்த காத்தில் நானே பறந்திருப்பேன். பின்னர் ஓணத்துக்குரிய சில பல செலிப்ரேஷன் நடைபெற்றுள்ளது. நன்றாக இருந்தது. நாங்களும் சரியான ஆட்டம் போட்டுவிட்டோம். பின்னர் கல்லூரி முடிந்தவுடன் நான் பேருந்தில் ஏறி வீடு திரும்பி சென்றேன். இன்று நாள் ரொம்ப நன்றாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நினைவுகளை சம்பாதித்தேன். பின்னர் ஒரு தேநீர் கடைக்கு சென்று தேநீர் அறிந்துவிட்டு உறங்கிவிட்டேன். கரெக்டாமே